Don't you know it's our time, the time of our lives. என்ன மூடியா இருக்கீங்க? ஐம் ஓகே. நம்ம வாழ்க்கையை பத்தி என்னென்னமோ பேசணும்னு சொன்னீங்க. இல்ல, நான் நினைச்சேன். பட் நான் நினைச்சதோட எல்லாமே நல்லா நடந்துருச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? இல்ல, என் ஃப்ரெண்டு கல்யாணமே வேணான்ட்டு இருந்தான். ஆனா உங்களை பார்த்தோன்னு அப்படியே மாறிட்டான். அவன் மட்டும் கண்ணை திறந்து என் கல்யாணம் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான்னு வைங்களேன், நான் பாட்டு உங்க கல்யாண வேலையை பார்க்க போயிடுவேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. You're really a very good friend. Bad lover. பா, கசப்பா இருக்கு. நீங்க தானே ஆர்டர் பண்ணீங்க. கரெக்ட். திலீப் கண்ணை திறக்க போறாரு. உன் மனசுல இவ்வளவு ஒரு அழகான பொண்ணுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காங்கிறது எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேப்பா. ஏன் எங்க பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்க பயந்துருவோம் நினைச்சியா? ஆனா நாங்க அப்படி இல்லப்பா. இந்தியாவை மட்டும் இல்ல, அங்க இருக்கிற தேவையில்லாத கட்டுப்பாடுகளையும் தாண்டி ரொம்ப தூரத்துல இருக்கிறோம். ஆமா துளசி, இங்க வாமா. இந்த பாரு, இவளும் எங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். ஏன்பா இவ்வளவு மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ணை எதுக்காக எங்க கிட்ட இருந்து மறைச்ச? இந்த பாரு, உசுரை காப்பாத்தின பொண்ணு இது. இது நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வைக்க வேண்டியது உன்னோட கடமை. இது யார்? இவளை பார்த்தா யாருன்னு கேக்குற? ஐயோ தாத்தா, ஸ்டார் மூவிஸ்ல வர ஹாரர் படம் மாதிரி பழசெல்லாம் மறந்துட்டான். பழசெல்லாம் மறந்துட்டானா? அவனை ஞாபகம் வரதுக்கா நான் மணி அடிக்கிட்டேன். டாக்டர், வாட் இஸ் திஸ்? ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியா? தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கறல. பர்மனண்டா தூங்குறதுக்கா? டெம்பரவரியா தூங்குறதுக்கு இல்ல. டெம்பரரினா how many hours? எப்ப எந்திரிப்பார்ல? அதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? அவர் டாக்டர் இல்ல. ஆமா, இன்ஜெக்ஷன் போடுறது ஏன் வேலை, எழுதுக்கிறது அவர் வேலை. ஏதோ கையில ஊசி போடுறீங்களா, மூக்கல போடாம, அது ஒரு சந்தோஷம். அவர் தூங்கணும்ல. எல்லாரும் வெளியே போங்க. எல்லாரும் வெளில போனாதான் அவர் தூங்குவாரா? உங்க இன்ஜெக்ஷனுக்கு அவர் தூங்கலையா? ஃபீஸ் வாங்க வெளில வாங்க, கவனிச்சுக்கிறேன். உனக்கு தெரிய சொல்லணுமா? கெட் அவுட், வெளியே போலாம். போற லூசு. வா, சரியான பைத்தியக்கார குடும்பம்ல. திலீப், அடுத்த லூசா? ஓ, ஃப்ரெண்டா? இப்பதான் டிஸ்டர்ப் பண்ணவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சேன். அதுக்குள்ள நீ வந்துட்டியா? போ போ போ. சார் போறேன். மறுபடியும் என் திலீப் எப்ப சார் கண்ணை திறப்பான்? 1 hour, 2 hours, 3 hours, maybe 5 hours. மா, யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னா இல்லையா? அவரை பாருங்க. சாரி சார். டிஸ்டர்ப் பண்ண வேணாம்டா. இனிமேல் நீங்க தான் பார்த்து. கடவுளே, இப்ப என்ன பண்றது? திலீப் துளசி கல்யாணம் நல்லா நடக்கணும். கடவுளே, எந்த தடங்களும் வரக்கூடாது.
She's so beautiful. Hey, relax. என் பேர் துளசி. என்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு நேத்தே நினைவு வந்துருச்சு. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கட்டாய பேஷனாக்கி படுக்க வச்சிட்டாங்க. நான் உங்க கடந்த காலத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிற அவசியம் இல்லை. நல்ல சமயத்துல அன்னைக்கு என்ன ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தி என் உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்த ஒரு அழகான தமிழ் பெண்ணிங்க. தட்ஸ் ஆல். லைஃப் இஸ் a mystery. Let's make it meaningful. அப்படின்னா இந்த உலகத்துல யாருக்கு யார் சொந்தங்கிறது கடைசியில கடவுள் முடிவு பண்றான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஐ நோ. நீ சொல்லாததை நான் சொல்றேன். நான் யாரும் தெரியாமல என் காதலி என்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பொய் சொல்லியிருக்கேன். அந்த பொய்யை மன்னிச்சிருங்க சொல்ல போறேன். அவ்வளவுதானே? இப்ப நான் சொல்றேன். I want to marry. Yes. I mean it. நேத்து நான் கண்ணு திறந்த உடனே நினைச்சேன், God is great. நம்ம கல்யாணத்தை அந்த சொர்க்கத்தை நிச்சயம் பண்ணிட்டாங்க. குட் நைட். ஏய், என் ரூம்க்கு வந்து என்னத்தை தேடி தொலைக்கிற? ரொம்ப முக்கியமானது. அதத்தான், அது என்ன முக்கியம் சொல்லி தொலையேன். ஒரு வயசு பொண்ணுக்கு என்ன முக்கியமோ அதை நான் தொலைச்சிட்டேன். தொலைச்ச இடத்துல போய் தேடு. ஏன் இங்க வந்து தேடுற? சொல்லு. உனக்கு தெரியாதா? அது எப்படி சொல்றது? நீ ஒண்ணு எனக்கு சொல்ல தேவையில்லை. ஏய், சாரி சாரிலா. கம். நான் என் இதயத்தை தொலைச்சிட்டேன். அது உன்கிட்ட தான் இருக்கு. My heart is stolen by you. இந்த போட்டோ எல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஆஃப் பைத்தியம் தான் நினைச்சேன். இப்ப முடிவு பண்ணிட்டேன், உனக்கு ஃபுல் பைத்தியம் தான். No, இதெல்லாம் என்னோட feelings. This is when I'm erotic, this is when I'm romantic, this is when I'm eccentric, this is when I'm hysteric, and this one is when I'm idiotic and tick. டேய் அப்பா, நல்ல வேலைடா. டேய் மடையா, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன்டா. உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது? ஏய், என் துளசி எப்பற? அதான் சொல்ல. என் துளசி பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். அவங்களுக்கு என்னடா, உன் துளசி நல்லா இருக்காங்க. அழகா இருக்கல்ல? அழகா இருக்காங்க. எப்படி என் செலக்ஷன்? குட் செலக்ஷன். ஏய், நிஜமா என் லைஃபே அவதான்டா. அவ எனக்காக I think we are made for each other. She saved my life, you know. அவர் இந்தியாவுக்கு திரும்பி போறாரு. டிக்கெட் கூட வாங்கிட்டாரு. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. பிரச்சனை தீரத்துக்கு ஒரே வழி கண்ணீர் தானா? எல்லாரும் அழுதே பிரச்சனையை தீர்த்துக்கலாமே. நீ அழறதுனால உன் பிரச்சனை தீர போறதில்ல. அதனால நீ அழாத பிரியா. அழாதன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். என்னால முடியல துளசி. என் ஃபீலிங்ஸ் அவருக்கு எப்படி புரிய வைப்பேன்? மூர்த்தி ரொம்ப நல்லவரு. என் ஃப்ரெண்டும் கூட. உன் காதலை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு உன்னையே கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறேன். அது ஏன் பொறுப்பு. நீ வீணா கவலைப்படாதம்மா. தேங்க்ஸ் துளசி. நான் உதவி என்னைக்கு மறக்க மாட்டேன். Hi ladies, Senorita, I love you. அடடா, ஏற்பாடுலாம் அமக்கலமா இருக்கு. இன்னும் 48 மணி நேரத்துல அங்கிளுடைய பர்த்டே, நம்மளுடைய என்கேஜ்மெண்ட். No more bachelor's life. இங்க பாத்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு? இதைத்தான் தினமும் பாக்குறேன். ஏன்பா, இந்த வீட்டுக்கு நீ மாப்பிள்ளையா வந்ததுல இருந்து இந்த கண்ணாடி சட்டியில ஊத்தி பீர் குடிக்கிறத தவிர வேற ஏதாவது உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கியா நீ? செஞ்சிருக்கனே. என்ன? உங்களுக்கு 3 பேத்தியை கொடுத்திருக்கேன். 3 பேத்தி நீ குடுத்தியா? இடிச்சு புடு அடிச்ச. பல வருஷமா உனக்கு குழந்தையே பிறக்கலன்னு என் பொண்ண ஒரு சாமியார்ட்ட கூட்டு போய் மன்மத மந்திரம் சொல்லி கொடுத்து
குழந்தை பிறந்திருக்க. உனக்கு பதிலா ரோட்ல எவனோ ஒரு பிச்சைக்கார நாயை கூட்டு வந்து மாப்பிள்ளை ஆக்கிட்டு அவனுக்கு மன்மத மந்திரம் சொல்லி கொடுத்தா அவனும் கொடுப்பான் எனக்கு கிராண்ட் டாட்டர்ஸ். மாமா உங்களுக்கு நான் ஒரு பேர குழந்தை கொடுக்கலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள எனக்கு ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் என்ன பண்றது? என்னது என்ன பண்றதா? முதல்ல இதெல்லாம் நிப்பாட்டு. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு ஒரு மனசு இருக்கு, அந்த மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. அந்த பொண்ணு மூர்த்தியா நினைச்சிட்டு இருக்கா, அது தெரியுமா உனக்கு? யாரு மூர்த்தியா? அந்த டிரைவர் பையன் ஆ. இந்த ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல பெயிண்ட் பண்ணி திரியறான் அவனா? என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு அவன் எனக்கு மாப்பிளையா? ஐ ஷட் அப். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் மண்ணாங்கட்டி ஸ்டேட்டஸ். அன்னைக்கு நாங்க ஸ்டேட்டஸ் பார்த்திருந்தோம்னா நீ இந்த வீட்டு மாப்பிள்ளையா வந்திருக்க முடியாது. யூஸ்லெஸ் சன் இன் லா ஆஃப் சிங்கப்பூர். மாமா இந்த வீட்டுல ஏற்கனவே 2 யூஸ்லெஸ் இருக்குது. மூணாவது ஒண்ணு தேவையான்னு நான் யோசிச்சேன். அப்படி வா வழிக்க. 2 யூஸ்லெஸ்னு சொன்னா ஒண்ணு நீ, இன்னொன்னு யாரு சொல்லணுமா? நீங்க தான். ஐ வில் கெட் அவுட் திஸ் ரூம் அட் ஒன்ஸ். என் பூஜை பாதியிலே நிக்குது ப்ளீஸ். உனக்கும் ஆபரேஷன் பண்ணிட்டோம், இன்னும் எதுக்கு அது மணி அடிக்குது? அது எனக்கு புரியல. ஹே ஸ்டாப் நான்சென்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மூர்த்தி, உள்ள வரலாமா? வாங்க. டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டீங்க போல இருக்கு. இப்பவே ஊருக்கு போய் தான் ஆகணுமா? ஆமாங்க, அதாங்க நல்லது. யாருக்கு நல்லது? உங்களுக்கும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் திலீப்புக்கும். ஓ, அப்ப நான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? ஐயோ, நான் அப்படி சொல்லுங்க. ஏன் இன்னொரு வாரம் இருந்துட்டு போலாமே. என் கூட பேச மாட்டீங்களா? அப்படின்னா கண்டிப்பா என் மேல கோவமா இருக்கீங்க, அப்படிதானே? ஓகே, அப்ப என் கூட பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இவர்தான் ஸ்ரீனிவாஸ். மூர்த்தினா ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீனிவாஸ் மூர்த்தி. அவர் என்ன சொன்னாரு? உன் முகத்தை பார்த்தா அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. நோன்னு சொல்லிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. You're great, Lucy. So sweet. Thank you so much. உனக்கா டிவில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன் கொலீக் ராம்குமார் தான் இந்த saree கொடுக்க சொன்னாரு. போ 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 சீக்கிரமா சேஞ்ச் பண்ணிக்கோ. Come on, go.